got time as my ally. I know that I won't die. I know as a hole in my soul, baby, don't cry. I got time as my ally. I know that I won't die. I know as a hole in my soul, baby, don't cry. சொன்னாலும் புரிஞ்சதில்லை காதல் காலம் கடந்து போகும் பூக்களில் நனைஞ்சதில்லை பெண்ணே நீ என் குறையான தாகம் புரியாத புதிர் போகாது உதிர் நீ என் தேடல் விட்டு போக மாட்டேன் from கல்யாணம் to காதல் காலம் பதில் சொல்லும் நேரம் இல்லை அதிகாரம் காதல் தாண்டி செல்லும் நேரம் வீடை சொல்லும் காலம் பதில் சொல்லும் கல்யாணம் டு காதல் 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 ஆரம்பத்தில் எல்லாமே நமக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நடுத்தருவில் நம்மளை பிச்சைக்கார மாதிரி ஆளி விடுவானுங்க. சோமியா லிசன், இவன் வேண்டாம், இப்படிப்பட்டவன் உனக்கு வேண்டாம். Because you deserve the best and nothing less than that. You understand? நீ யாரு வேணாலும் லவ் பண்ணு, இவன் வேண்டாம். ஓகே? Can you do that? Soumya, can you do that? எனக்கு சத்தியம் பண்ணு, நீ எந்த காரணத்துலையும் ஹரிஷை லவ் பண்ண மாட்டானு. நீ யாரு வேணாலும் லவ் பண்ணு, நீ சத்தியமா நல்லா இருப்ப. இவன் வேண்டாம், இவன் மட்டும் வேண்டாம், இவன் வாழ்க்கையிலே வேண்டாம். சத்தியமா அவனை மட்டும் நான் லவ் பண்ணவே மாட்டேன். சத்தியமா. ஓகே, அது நான் கேட்கணும். என்ன சார் அதிசயமா இங்க வந்திருக்கீங்க? நீங்க பார்த்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? I love you. சார், நீங்க என் லெக்சரர், என்னதெல்லாம்? அது வேலை, இது வேற. நான் யோசிக்கணும். யோசி யோசி, அதான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு, நிறைய டைம் இருக்கு. அடுத்த மாதம் நம்ம என்கேஜ்மெண்ட். நிஜமாவா? டேட் குடிச்சிட்டாங்களா? ஆமாம், அதான் நேரில் இருந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? ஏதாச்சும் கேட்டா கூட நீ முத படி உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க. என்கிட்டே முதல் சொன்னாங்க, சரி அதான் நேராக பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். படிச்சு முடிச்சு தானே கல்யாணம் சொன்னாங்க, இப்போ ஏன் அவ்வளோ சீக்கிரமா பரிசும் போடுறாங்க? கல்யாணத்தை கொஞ்சம்
சீக்கிரமாக செய்யலான்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் மாதிரி. விளையாடாதீங்க. ஹே, நான் இன்னும் படிச்சே முடிக்கல. இதெல்லாம் தெளிவா சொல்லி தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. நானும் தானே சொன்னேன். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த ஜாதகத்தில் ஏதோ ப்ராப்ளம் போல. நீங்க ஜாதகத்தை நம்புறீங்களா? சம்டைம் நம்ம பெற்றவங்களுக்காக அவங்க பிடிச்ச சில விஷயத்துக்கு நம்ம ஓகே சொல்லி தான் ஆகணும். பட் எனக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் வேண்டாம். நான் பேசுறேன். பேசலா? கல்யாணம் மட்டும்தான் வேணாமா இல்லை மாப்பிள்ளையும் வேணாமா? மாப்பிள்ளை ஓகே தான். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணேன். ஹஸ்பண்ட் பேரு? சில பேரை முடிஞ்சால் மறந்துடணும். ஏன்னா அந்த ஞாபகம் இருந்தால் நமக்கு சந்தோஷத்தை விட அழுகு தான் அதிகமாக வரும். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் இருந்தோம். அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நடக்கிற சம்பளத்தில் ஆசைப்பட்டு ஒரு பொருட்களோடு வாங்க முடியாமல் எத்தனையோ கஷ்டத்தில் வாழ்க்கை தான் மிச்சம். சாரிக்கா. இட்ஸ் ஓகே. அதனால தான் எனக்கு உன் லைஃப் மேலே அவ்வளோ அக்கறை. சரி, நீ ரூம் போ, நான் வந்துடுறேன். இல்லைங்க, இது ஆம்பளை ரசம். நீங்கள் உள்ளுக்கு போடக்கூடாது. ஐயா, தண்ணி கொண்டாருவா ஐயா. ஐயா, தண்ணி கொண்டாருவா ஐயா. இல்லைம்மா, பரவாயில்ல. இவர் ஆக்சிடென்ட் ஆகி 15 வருஷம் கழிச்சு எங்கே போய் காப்பாற்ற முடியலையா? போகாத இடம் இல்லை, பார்க்காத சாமி இல்லை. நல்லா போயிடும்னு சொல்லி 15 வருஷம் ஓடி போச்சு. எப்படி மறந்து போனாரு? ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்பப்போ டாக்டர் வந்து சோதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் டாக்டர் சொன்னார், மகனோட இருதய துடிப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. நல்ல வேலை அந்த புண்ணியவன் சொன்னதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். இருதய துடிப்பு 20ல் போயிடுச்சு. நாங்கள் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம்,
என் மகனோட உறுப்பெல்லாம் எடுத்து தானமாக கொடுக்குறேன்னு சொன்னார் டாக்டர். நானும் சரின்ட்டேன். இப்போ யார் உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ. அப்போ சாமிநாத் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உறுப்புகளை எடுத்துட்டாங்களா? அப்படி தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் நான் பார்க்கல. பொட்டியோடு எரிச்சிட்டாங்க. உங்கள் மகனை எரிச்சுட்டா நீங்கள் பார்க்கல? பார்த்தேன். பொட்டியோடு எரிச்சு. இல்லைம்மா, நீங்கள் பொட்டியை பார்த்தீங்களா இல்லை பொட்டிக்குள்ளே உங்கள் மகனோட பிரேதத்தை பார்த்தீங்களா? பொட்டியில் பார்த்தேன். ஏயா? இல்லைம்மா, சும்மா கேட்டேன். அந்த டாக்டர் சொன்னீங்களே, அவர் எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? டாக்டர் இருக்காரா? சாமிநாதன் டெத் கேஸ் சார் நாங்கள் இஷ்யூ பண்ணலையே. நீங்கள் சொல்கிற இண்டியன் ஃபேமிலியில் அப்படி கேஸ் இங்கே வரல. வரலையா? அப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை சாமிநாதன் வீட்டில் போயிட்டு செக் பண்ணதெல்லாம்? there's no such thing. அப்படி நாங்கள் எதுவுமே பண்ணல. நீ வேணா டாக்டர் கல்கியை போய் மீட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அவர் தான் லாஸ்ட்டாக அந்த கேஸை ஃபாலோ பண்ணார். கல்கியா? ஹரேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே ரொம்ப தப்பாக இருக்கு. சாமிநாதன் வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. First of all, why the hell did you go to his house? உங்களை நான் போக சொன்னேனா? இங்கே எதுவுமே சரியா இல்லை கல்கி. எனக்கு ஏன் சாமிநாதன் 5 days கோமானது விஷயம் ஞாபகம் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதில் நான் உங்களையும் பார்த்தேன். அந்த அம்மா உங்கள் பேர் வரைக்கும் சரியா சொன்னாங்களே. Look, Harish. Listen carefully, okay? உங்ககிட்ட பேரை மாற்றி சொல்லணும்னு நான் கேட்கல. 15 வருஷம் சொல்லுங்கன்னு நான் கேட்கல. Just because it is coincidentally matching, do not put the damn blame on me. அப்படின்னா சாமிநாதன் மூலதான் உனக்கு இதுக்கு என்னமோ சம்மந்தம் இருக்கு. அப்படி எதுவுமே இல்லை. நீங்க எதுக்கு போனீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. சாரி. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க ஹரேஷ். உங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்படி பார்க்க போனா என்ன முதல்ல கொண்டு வந்திருக்கணும் கல்கி. ஒன்னே you want something from me. அப்படி இல்லைன்னா என்ன நடந்துச்சு? You can get me out. I'll sort this out. Shit. One of the best trip ever. Yes. ஆமாம், இங்கே ஒரு போட்டை வாங்கி போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடணும். பிஸ்னஸ் ஐடியா கொஞ்சம் கூட நிற்காதா? என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒரு ஆசை. எனக்கு பெரிய பிஸ்னஸ் வேணும்னு ஆசை. தப்பு இல்லையே. அதுவும் பிஸ்னஸில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வண்டி நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டேன். உங்களாரும் பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து ஒன்றா ஜெயிக்க வைப்பேன். Oh, that's so sweet of you, Vicky. என்ன மறந்துடாத சரியா? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆன புரியோ? நோ. ஃபர்ஸ்ட் நல்லா லவ் பண்ணணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம். யாராச்சும் லவ் பண்ணுறியா? சொல்ல முடியாது.
ஸோ ரூபா என்ன பிளான்? என்ன பிளான்? ஹரிஷ் என்ன ஹரிஷ்? அங்கிள் சொன்னார், என்கிட்ட கூட நீ சொல்லலை. ப்ளீஸ் யார்கிட்ட சொல்லிடாத. அவனுக்கு சரியான ஆள் நீ தான் தெரியுமா? ட்ரஸ்ட் மீ, you need a good positive person like you. அவர் மனசில் யார் இருக்கான்னு தெரியலையே. அவனே ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்கில் தான் இருக்கான். பேசி பாரு. ஐ திங்க் கண்டிப்பாக உங்ககிட்ட ஓப்பனாக தான் பேசுவான். அவன் ஏன் என்ன லவ் பண்ணும்? அப்படி கேள்வி கேட்டால் உங்கள் அப்பா எதுக்கு உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணான்னு கேட்கணும். எங்கள் அப்பா எதுக்கு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்காங்கன்னு கேட்கணும். இட்ஸ் ஹேப்பனிங், யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் இட் ட்ரை, அவ்வளோதான். உனக்கு யார் மேலேயும் லவ் வரலையா? ஆரம்பத்தில் நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கும். இப்போது அது வேறு காலேஜ் போயிடுச்சு. அதான் அதை பார்த்த ஒரே ஃபீலிங்காக இருக்கும். ஏய் ரூபா, ஹரிஷ் வரான். இந்த பாரு, பீச்சு, சன்செட்டு, இது விட்டால் ரொமான்டிக் புக் கிடைக்காது. சொல்லிடு. அப்புறம் வாடா. 2 பேரும் தனியாக டீட்டிங் போல. என் பிஸ்னஸ் ஐடியா பற்றி பேசிகிட்டு இருந்தேன்டா. நான் வா உட்கார். சரி, நான் முதல்ல உள்ளே போகிறேன். ரூபா, நீ இருந்து அவன் கூட மெதுவா வா. ஓட்ஸ் எதுவுமே இல்லை. அங்கே ஒன்று இருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா எல்லாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருப்பாங்க. உங்களுக்கு அமைதி பிடிக்குமா இல்லை சத்தம் பிடிக்குமா? அமைதி. சன்ரைஸ் பிடிக்குமா இல்லை சன்செட் பிடிக்குமா? சன்செட். ஸோ பேசிக்கலி உனக்கு பிடிச்ச 2 விஷயம் இருக்குல்ல? யா. அதில் 3ஆவதா நான் இருக்கலாமா? என்ன சொல்ல வர நீ லூசு? என்னெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக தான் வச்சுக்க தோணும். கேர்ள் ஃப்ரெண்டாக தோணாதுல்ல? என்ன நான் கருப்பு அழகா இல்லை அப்படிதானே? ஓகே லூசு, நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்ல, சும்மா பயம் கேட்பேன். அப்படி தெரியும்ல, அப்போலேருந்து ஐ ஃபெல் சம்திங். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், என்னை ஹக் பண்ணணும்னு தோணும், ஆசையாக இருக்கும். எங்கள் அப்பா என் கூட இல்லாத போது கூட எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதில்ல ஹரிஷ். அம்மா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போலேருந்து என்னை விட்டு என்னமோ போன மாதிரி ஒரு ஃபீல்.
அம்மா என்னை நல்லா சிரிக்க வைப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தேன். இது எல்லாமே போச்சு. என்னை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா தெரிஞ்சாங்க ஹரிஷ். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். அப்புறம் நீயும் என் ஸ்கின் கலரை ட்ரோல் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் கேவ் அப். ஹே, சத்தியமாக நான் ட்ரோல் பண்ணலை. கத்தியில் குத்துனா என்ன, குத்துறப்போ பக்கத்தில் என்ன பார்த்தா என்ன? உயிர் போகிறது நிச்சயம் தானே. But I love you. I really do, Harish. I always will. உனக்கு எப்பயாச்சும் என்னை லவ் பண்ண தோணுச்சுன்னா சொல்லு. உன் கூட வாழணும், உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு.